அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை 2/1/2026 சதுர்த்தசி திதி மாலை 6:54 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி. சமநோக்குள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரவு 8:04 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன் சுக்கிரனுடன் செவ்வாயும் புதனும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, வியாபாரம் தொடங்க, தங்க ஆபரணங்கள் வாங்க, சீமந்தம் செய்ய, குழந்தைக்கு பெயர் சூட்ட, தானியங்களை களஞ்சியத்தில் சேர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அன்பு ஒன்றே அழகு பார்ப்பதில்லை, ஆனால் அது எல்லாவற்றையும் அழகாக்கி பார்க்கிறது. ஆமாங்க, தோற்றத்தில் அழகு பார்க்கறது ஒரு விதங்க. கருப்பாக இருக்காங்களா சிவப்பாக இருக்காங்களா அப்படின்னு தோற்றத்தில் அழகு பார்க்கறது ஒரு விதங்க. ஆனால் அன்பால் அழகு பார்க்கறது இன்னொரு விதங்க. நீங்கள் எப்பொழுதுமே அன்பால் எல்லாரையும் அழகு பார்ப்பீங்க. அன்பு கொட்டி கொடுத்து கொண்டே இருப்பீங்க. அன்பில்லாதவர்களையும் உங்களுடைய அன்பால் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் கம்பீரமாக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. தடுமாற்றம் தயக்கம் எல்லாமே விலகுங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியமும் வர ஆரம்பிக்குங்க. சாதகமான வீடுகளில் இன்னைக்கு சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதுக்கெல்லாம் கூட இன்னைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. எங்கே போனாலும் மட்டும் மரியாதை இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டே போகுங்க. 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனால் 7.5 சனியும் கூடவே இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் குடும்ப அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்லிக்க வேண்டாம். உங்கள் பலவீனங்களை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க. அதனால் உங்களுக்கு பலம் குறையுமே தவிர பலம் அதிகரிக்காது. அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா நல்லா இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சிடுசிடுன்னு இருந்த நிலைமை சீராகி இன்றைக்கி சிரித்த முகத்தோடு 2 பேரும் இருப்பீங்க. குடும்பத்தில் விருந்தினர்கள் வருகையால் ஒரு கலகலப்பான சூழ்நிலையும் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஏற்கனவே விற்காமல் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. லாபத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. அதே மாதிரி அலுவலகத்திலையும் உங்களுக்கு மரியாதை கூடுங்க. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் முன்கோபம் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, ஓடத் தொடங்கினால்தான் தூரம் குறையும், முயலத் தொடங்கினால்தான் வெற்றி கிடைக்கும். ஆமாங்க, முயற்சி செய்யாமலேயே நான் சாதிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருந்தால் வெற்றி பெற முடியுமா? முயற்சியை தொடங்கினா தான் நம்ம வெற்றியை நெருங்க முடியும். ஆமாங்க, அதனால தாங்க வாய்ச்சவடால் விடாமல் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க, உதவிக்கிட்டே இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், பணத்தட்டுப்பாடு அதிலேருந்து விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. காலையில் 9:26 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் வெளியில் கிளம்புறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முன்கோபம் எல்லாம் இன்னைக்கு குறைய ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி அந்த படபடப்பு, சிடுசிடுப்பு அதெல்லாம் கூட இன்னைக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த வழக்குகள் அதெல்லாமே சரியாகுங்க. பேச்சுவார்த்தையில் கருத்து மோதல்கள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இன்னைக்கு உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் நிம்மதி உண்டு. தேங்கி கிடந்த சரக்குகள் வியாபாரத்தில் விற்று தீரும். அதே மாதிரி வரவேண்டிய அந்த பாக்கி தொகை, வசூலாக வேண்டியதெல்லாம் இன்றைக்கி வசூலாகும். பழைய கடன் பாக்கி தொகை எல்லாமே வசூலாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் 8வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய்னு 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால பயணங்களின் போது கவனம் தேவை. சிறு சிறு விபத்துகள், வாகன பழுதுகள், திடீர்னு பணம் கொடுத்து ஏமாறுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்துதலையும் போட்டு சிக்கிக்காதீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால செல்வாக்கு கூடும். குரு பகவானும் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாம் சீக்கிரம் நடக்கும். விலை உயர்ந்த நகைகளும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் தங்க நகைகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. ஊருக்கு குடும்பத்தோடு பயணம் செய்கிறீங்கன்னா பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துட்டு அப்புறம் பயணம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமையும் அலைச்சலும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, முயற்சி உடைந்து போனால் அதை பயிற்சியாக மாற்றிக்கொள். ஆமாங்க, அதுக்காக நீங்கள் முயற்சி செய்யாமல் இருக்க மாட்டீங்க. முடியலையா, அது ஒரு பயிற்சியாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த மாதிரி முயற்சி செய்யணும், எந்த மாதிரி வேலைகளை முதல்ல தொடங்கணும், எதில் போய் முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மனப்பயிற்சி எடுத்துக்கொண்டு தன்னுடைய விடாமுயற்சியால் விட்டதை பெறக்கூடிய வெற்றியாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார இருக்கிறாரு. காலையில் 9:26 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டுங்க. குறிப்பாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஜாமீன் கேரண்டர் கையெழுத்துதலையும் போட்டு சிக்கிக்காதீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, வெற்றி உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால இதுவரைக்கும் உங்கள்கிட்ட மறைஞ்சு கிடந்த சில திறமைகள் அதெல்லாம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பத்திரங்கள், அது மாதிரி முக்கியமான சில ஆவணங்கள் தேடிட்டு இருந்தீங்கள்ல, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பழைய நண்பர்கள், உறவினர்களோடு சேர்ந்து எடுத்துக்கொண்ட சில புகைப்படங்களை பார்த்து அந்த காலத்து நினைவுகள் நெஞ்சுக்குள்ளேயே சிறகடித்து அந்த சந்தோஷத்திலையும் இன்றைக்கி சில நேரங்களில் நீங்கள் மூழ்குவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஆனால் பங்குதாரர்களால் கருத்து மோதல் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பங்குதாரர்களை அனுசரித்து கொண்டு போங்க. அதே மாதிரி வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இன்றைக்கி இருப்பாங்க. உத்தியோக
உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. மசாலா பொருட்கள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. காரம் உப்பையும் இன்னைக்கு குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாங்க. இன்றைய தினம் பிள்ளைகளால் சின்ன செலவுகள், சின்ன அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, ஒருவருடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக நீ செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் ஒரு வகையில் பார்க்கும் பொழுது நடிப்பே ஆகும். ஆமாங்க, அதனால தாங்க ஒருத்தங்க நம்பிக்கையை நாம் பெறணும், நாம் நல்லவங்க மாதிரி நம்மளை காட்டிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் எதையும் செய்ய மாட்டீங்க. எப்போதும் இயல்பாக இருப்பீங்க. எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருப்பீங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துப்பீங்க. எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் உதவிகரமாகவும் இருப்பீங்க. இந்த மாதிரியான நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. 50 ரூபாயில் முடிக்கலான்னு பார்த்தா 500 ரூபா செலவு வச்சு அந்த வேலை முடியுதுன்னு சில நேரங்களில் அழுத்து கொள்ளவும் செய்வீங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வண்டி வாகனம் அடிக்கடி பழுதாகும். வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகுது. அந்த செலவு இந்த செலவுன்னு கையில் 4 காசு தங்க மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் முணுமுணுப்பீங்க. சூரியன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவு, செல்வாக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி அரசியல், ஆன்மீகம்னு பரபரப்பாகவும் நீங்கள் இருந்து கொண்டு இருப்பீங்க. புதன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய நண்பர்கள், உறவினர்களோட சின்ன ஈகோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் யோகம் உண்டு. ரொம்ப நாளாக அந்த இடத்து மேலே உங்களுக்கு ஒரு கண் இருந்தது இல்லைங்களா, அந்த இடம் இப்போ விற்பனைக்கு வரும். அந்த இடத்த வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. சின்னதாக போட்டிகள் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட எல்லாரும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் நாம் என்னமோ அப்படியே தான் இருந்துட்டுருக்கோம். அன்னைக்கு எப்படி இருந்தோமோ அதே நிலைமையில் தான் இருக்கும். ப்ரொமோஷனுங்கிறாங்க, ஆனால் பணத்தால் எந்த சம்பள உயர்வும் இல்லாமல் ஏதோ பதவியை மட்டும் கொடுத்துட்றாங்க, மற்றபடி எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பொறுமையும் நிதானமும் தான் ஒரு மனிதனை வாழ வைக்குமே தவிர கோபமும் வேகமும் அழிவைத்தான் கொண்டு போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க எந்த இடத்துல பொறுமையாக இருக்கணுமோ, எந்த இடத்துல நிதானமாக பேசணுமோ அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பீங்க. எந்த இடத்துல வேகத்தை காட்டணுமோ அந்த இடத்துல வேகத்தை காட்டுறதுக்கும் தயங்க மாட்டீங்க. எங்கும் எப்போதும் இடம்பொருள் ஏவலறிந்து பழகக்கூடியவர்கள், நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டுக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்த்தவங்க அடங்குவாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பல கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்க அந்த 4 கிரகத்தையும் அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால பூர்வீகத்தில் இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கம் அதெல்லாமே தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பெற்றோருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. ஆனால் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்காதீங்க. அதே
அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிங்க. யார்கிட்ட பழகுறாங்க, என்ன பேசுகிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கண்காணித்து அவங்கள மறைமுகமாக நல்ல விதத்தில் வழி நடத்துறது உங்களுடைய கடமையாக இப்போ இருக்குதுங்க. அதனால் அதை கொஞ்சம் செய்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியும் இப்படிமா தான் இருக்குது. கூட்டமெல்லாம் வருது. வாடிக்கையாளர்கள் வெளிலேருந்து பார்த்தா அந்த கடையில் கூட்டம் பயங்கரமாக இருக்குது, கலெக்ஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனால் கூட்டம்தான் வருதே தவிர கல்லாவில் காசு விழக்க மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் கலங்கி கொண்டேயும் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அதிகாரிகள் தனிப்பட்ட வகையில் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கிறதுனால பெருசாக யாரையும் நம்பி எல்லாத்தையும் சொல்லின்னு இருக்காதீங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு அதிகமாக உரிமையும் கொடுக்காதீங்க. அவங்கள கொஞ்சம் அப்படியே கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வர்றதும் நல்லதுங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அற்புதமாக இருக்குது, அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எங்கே போனாலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, கல்லில் சிலை வடித்து கடவுள் என்றான், காகிதத்தில் அச்சடித்து பணம் என்றான். கல்லுக்கும் காகிதத்திற்கும் உருவம் தந்த மனிதனையே இவ்விரண்டுக்கும் கையேந்து என்றான். என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சில நேரங்களில் சித்தர்களைப் போல தத்துவமாக பேசி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் எப்படியோ உருட்டி புரட்டி எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ கேட்ட இடத்துல சில உதவிகள்லாம் கிடைக்குது, அதனால் கொஞ்சம் தெம்பாக இருக்க முடியுதுன்னு மனசுக்குள்ளார உங்களை நீங்களே தேத்திப்பீங்க. சந்திரன் இன்னைக்கு சாதகமான வீடுகளில் சவாரி செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நல்ல செய்திகள்லாம் இன்னைக்கு தேடி வரும். பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதம் பிறந்தவுடனே வீட்டை மாற்றிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. இந்த வீடு வந்ததுலேருந்தே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் உள்ள ஒன்றுமே நமக்கு நல்லதாக நடக்கலையேங்கிற ஒரு வெற்றிடம் மனசுக்குள்ளார இருந்துருக்கு. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சிலர் வீடு கட்டின்னு இருக்கீங்க. மறுபடியும் வீடு கட்டுற வேலை சுறுசுறுப்பாகும். சீக்கிரமாக கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற 4 கிரகங்களும் 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்குது. திடீர்னு சிலருக்கு புது வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மாறிட்டால் நல்லாவும் இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். லாபஸ்தானாதிபதி சந்திரன் வலுத்து உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு உங்களுக்கு லாபம் வர வாய்ப்பு இருக்குது. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்கங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மூச்சு திணறல், சளி தொந்தரவு, பசியே இருக்க மாட்டேங்குதேங்கிற மாதிரியான ஒரு சூழல், இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுங்க. பல வைத்தியங்களை விட பாட்டி வைத்தியம் ரொம்ப சிறப்புன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதன் இந்த கை வைத்தியத்தை நீங்கள் பயன்படுத்தினாலே கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கலாங்க. இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எல்லா கதவுகளும் மூடிவிட்டதே என்று கவலையோடு இருக்காதே. நம்பிக்கையுடன் கதவை தள்ளிப்பார். மூடிய கதவும் திறப்பதற்கான சூழல் இருக்கிறது.
ஆமாங்க. அதனால் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. டாக்டர் கூப்பிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் பார்த்துக்கலாம், படைச்சவன்னு ஒருத்தர் இருக்கார், பாதியில் வந்தவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு உட்காந்துருக்கணும் அவசியம் இல்லைன்னு எங்கும் எப்பொழுதும் பயபக்தியோடு பரம்பொருளே நமக்கு பெரும்பொருள் என்று நினைத்து கொண்டு இறைவனையே தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக மாறுறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நினைச்சது நிறைவேறும். 2-3 நாளாக இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். அலைபாய்ந்த மனசில் ஒரு அமைதி திரும்ப ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மால் முடியாதது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஆதரவாக 4 கிரகங்கள் 3ஆம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காங்க. எங்கே கூப்பிட்டாலும் நான் வந்து சொல்ல தயாருங்க, உண்மையை தானே நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளார வைராக்கியத்தோடு நீங்கள் இருப்பீங்க. அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அவங்க முன்னால் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட ஒரு பகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால தம்பி தங்கைகளுக்கு நல்லது நடக்கும். அவங்களுடைய திருமண விஷயமாகவோ அல்லது அவங்களுடைய உத்தியோக விஷயமாகவோ முயற்சிகள் எல்லாமே நல்ல விதத்தில் பலிதமாகும். அவங்களுக்கு திருமணம் கூடி வர்றது, வேலை கிடச்சி செட்டில் ஆகிறது, அது மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதெல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம், அதெல்லாம் நல்ல விதத்தில் முடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் லாபம் இருக்குது. பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் நமக்கு ஆதரவாக தான் இருக்காங்க, ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க சரியில்லையேன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விடுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் வேலை சுமை இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, விட்டுப்போன உறவு அது கெட்டுப்போன உணவுக்கு சமம். தூக்கி எறிவதே நம்முடைய உடலுக்கு நலம். ஆமாங்க. அதனால தாங்க ஒரு சிலர் விலகி போயிட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் தேடி பிடிக்க மாட்டீங்க. கிளம்பிட்டாங்க, பிடிக்கலை, விட்டு அவங்கள்ட்ட போய் நாம் ஏன் கெஞ்சணும், பிடிக்காதவங்கள்ட்ட நாம் எதுக்கு போய் நிற்கணும்னு எங்கும் எப்பொழுதும் விலகி சென்றவர்களை பற்றி கவலைப்படாமல் விரும்பி வந்திருப்பவர்களை நல்ல விதத்தில் நடாத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நேற்று விசாக நட்சத்திரக்காரங்க ரொம்ப சிரமப்பட்டீங்க. எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது, எங்கே போனாலும் எல்லாமே சிக்கலாகுதேன்னு ஒரு மாதிரி இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டதெல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க. மனசில் இருந்த கவலைகள் எல்லாமே விலகுங்க. ஆனால் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. வேலை சுமை இருக்கும். குடும்பத்தில் யாரையும் பகைச்சிக்காதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் முன்ன பின்ன தான் இருக்கும். அவசரப்படாதீங்க. கடனாக யாருக்கும் எதுவும் தர வேண்டாம். உத்தியோகத்தில் ஒரு மாதிரி உங்களை நடத்துவாங்க. மறைமுகமாக மரியாதை குறைவான சம்பவங்கள் அலுவலகத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தோட வைராக்கியத்தோடு இன்றைக்கி எல்லாத்தையும் எதிர்கொள்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் கணவன்
கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது நல்லது. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் குடும்பத்துக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். சகோதர வகையிலையும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அனுசரித்து அரவணைப்பாக கொண்டு போகிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அதே போல் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வளர்ச்சிக்கு நாள்தோறும் உழைப்பை உரமாக்குவோம். பட்டை தீட்டப்படும் வைரமே ஜொலிக்கத் தொடங்கும். ஆமாங்க, அதனால தாங்க உழைப்புன்னு உழைப்பையே பிழைப்பாக்கி உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. 4ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால 4 பக்கமும் பிரச்சனை இருக்கிற மாதிரி சில நேரங்களில் மனசுக்குள்ளார தோணுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால உடம்பு மாற்றி மாற்றி படுத்தி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடல் உஷ்ணம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி பயணங்களின் போது எச்சரிக்கையாகவும் நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சூரியன் உட்கார்ந்துருக்காரு, செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முன்கோபம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கோபத்தை தூர தூக்கி போடுங்க. ராசிக்குள்ளேயே சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பங்குதாரர்கள் வருவாங்க, வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க, லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் 2-3 பொறுப்புகள் உங்களை தேடி வரும். எல்லா வேலையும் நாம் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனால் சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். வியாபாரமும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உத்தியோகத்திலையும் இன்றைய தினத்தில் நல்ல பேர் இருக்குதுங்க. அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சுயநலமாய் இருப்பவர்கள் சுகமாய் இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் நலமாய் இருக்க முடியாது. ஆமாங்க, சுயநலமாக இருந்து என்ன போகும்போது எடுத்துகிட்டு போக போகிறோம். நம்மால் முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு செய்யலாம், அல்லது நமக்கு பிடித்தமானவங்க யாரோ அவங்களையும் கூப்பிட்டு ஏதாவது நாம் கொடுக்கலாம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கடவுள் நமக்கு அள்ளி கொடுக்கறது நாமே முடிஞ்சு வச்சுக்கிறதுக்கு அல்ல, முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தாங்கிற உண்மையை புரிந்து வைத்து கொண்டு கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 5வது வீட்டை விட்டு விலகி 6வது வீட்டுக்குள்ளார சந்திரன் உட்காரதுனால நினச்சது நிறைவேறும். தள்ளி போனது இன்னைக்கு நடக்கும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு குறைஞ்ச வட்டியில் கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் 4 கிரகங்கள் தங்கி இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கும். சிலர் வெளி மாநிலம் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்களும் தேடி வந்து பேசுவாங்க. ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால
கொஞ்சம் பண விஷயத்தில் கராருங்க. வீண் செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சொன்ன சொல்ல இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றி காட்டுவீங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். ஏன்னா சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கார். அதே போல் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால யாருமே வாழ்க்கையில் நிரந்தரமான நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லார்கிட்டையுமே நடுநிலையாக பழகினீங்கன்னா நல்லா இருக்குங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கோபம் வரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டு, பணவரவு உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, விழும்பொழுது விதையாக விழு, எழும்பொழுது மரமாக எழு. விதை உன்னை புதைக்கவில்லை, விதைக்கிறது என்பதனை மறந்து விடாதே. தோல்வி உன்னை தோல்வியடையச் செய்வதில்லை, வெற்றியடைவதற்கான வழியை தருகிறது என்பதனையும் புரிந்து கொள்ள தவறாதே. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. எதுவாக இருந்தாலும் வீராவேசமாக செய்வீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் வீரத்துடன் வெற்றி நடை போடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. திடீர்னு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, திடீர் அதிர்ஷ்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ வாங்கி போட்ட இடங்க இப்போ 10 மடங்கு விலை கூடிடுச்சு அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏழரைச்சனி பொங்குச்சனி கடைசியாக பாதச்சனி நடக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறது, முதலீடுகள் செய்கிறது, ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுன்னு நீங்கள் பல திட்டங்கள் மனசுக்குள்ளார போடுவீங்க. எல்லாமே நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷமும் கூடி வருங்க. அதே மாதிரி ஏமாந்து போன தொகையும் கையில் கிடைக்கும். பிள்ளைகளாலும் மனசுக்குள்ளார சந்தோஷம் எட்டி பார்க்கும். வியாபாரத்திலேயும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மூத்த சகோதர வகையிலிருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி அவங்க உங்கள்கிட்ட விட்டு கொடுத்து போவாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும். தேர்தலில் நிற்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க, இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே லாபகரமாக முடியுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் இன்றைக்கி நல்ல மரியாதை கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவாங்க. கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் உதவிகரமாக இருப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, முடியாதவர்களே அடுத்தவர்களை பற்றி விமர்சிப்பார்கள். முடியும் என்று நினைப்பவர்கள் அடுத்த இலக்கை நோக்கி பயணிப்பார்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. அவங்க அப்படி இவங்க எப்படிங்கிறதெல்லாம் நாம் எதுக்குங்க பேசிக்கிட்டு, நாம் எப்படிங்கிறத நம்ம வாழ்ந்து காட்டுவோம்னு எங்கும் எப்பொழுதும் முன்னோக்கிய பார்வையுடன் செயல்படுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எங்கே போனாலும் நல்லது நடக்கும். எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்ததெல்லாம் கைக்கு வரும். சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. கைமாத்தா வாங்கினதையும் இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. 10வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு அப்படியே காடு மலை கடல்னு ஏதாவது ஓரமாக போய் உட்காந்துடலாமா, கடவுளேன்னு கையேந்திக்கிட்டு கொஞ்சம் நிம்மதியாக 10 நாள் இருந்துட்டு வரலாமா அப்படிங்கிற யோசனைகளை 7.5 சனி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால எங்கே போனாலும் அதே நிலமை தான். அதனால் இருக்கிறது உட்காந்துக்கிட்டு அதை எதிர்த்து நாம் நின்று ஜெயிக்கிறது தான் முக்கியமே தவிர
எங்கேயும் பதுங்கி ஒதுங்கி ஓடிடக்கூடாதுங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் புது தொழில் வியாபாரம் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வியாபாரத்தில் இருக்கிற தொழிலில் லாபம் வரத்துக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி சின்ன சின்ன பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் கூட திடீர் லாபம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் போய் வருவீங்க. மனசில் ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. குரு பகவான் சரியில்லாமல் இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க. மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டுறது அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அப்பாடா, ஒரு வழியாக அந்த 2025ஆம் ஆண்டை கடந்து 2026ஆம் ஆண்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சிட்டோம். போன வருஷம் போட்டு பாடாப்படுத்திருச்சு. எந்த வேலையுமே ஒழுங்காக நடக்கலை. எங்கே போனாலும் ஒரே பிரச்சனை, சிக்கல் தான். எப்போ இந்த வருஷம் போய் முடியுமோன்னு டெய்லி கேலண்டரில் சீட்டை கிழிச்சு போட்டு ஒரு வழியாக அந்த கேலண்டர் முடிஞ்சிருச்சு. புது கேலண்டர் வாங்கி மாட்டியாச்சு. இந்த 2026ஆவது நமக்கு நல்லா இருக்கணுமே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கீங்க. பொதுவாக 2026ஆம் ஆண்டுடைய கூட்டு எண் 1 வருதுங்க. அது சூரியனுடைய எண்ணாக இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குங்க. போன வருஷம் மாதிரி வேலை போச்சு, வீடு போச்சு, நகை போச்சு, எல்லாம் போச்சுங்கிற மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி சுக்கிரனுடைய ராசியாகிய ரிஷப ராசியிலே இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால எல்லாருக்குமே யோகம் உண்டுங்க. வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, அந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள் எல்லாருக்குமே கிடைக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த ராசி வந்து, அதாவது ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால எல்லாருமே கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய சிம்பல் குறியீடு பார்த்திங்கன்னா கத்திரிக்கோள். அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன பகை குடும்பத்துக்குள்ளார வரும், சொந்தக்காரங்களுக்குள்ளார வரும், கூட பிறந்தவங்களோட வரும், கூடிகிட்டு இருக்கிறவங்களோட வரும். அதனால் எல்லார்கிட்டையுமே பார்த்து நிதானமாக பழகணுங்க. யாருமே நிரந்தரமான நண்பரும் இல்லை, பகைவரும் இல்லைங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எல்லாரையுமே அனுசரித்து நாம் போனோம்னா நல்லா இருக்குங்க. இந்த வருஷத்தில் பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 முறை குரு பயிற்சி நடக்குதுங்க. ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் அவர் மிதன ராசியில் இருக்கிறாரு. ஜூன் மாதத்திலேருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் உட்கார்றாரு. அக்டோபர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் சிம்மத்துக்குள்ளார வந்து உட்கார்ந்துடுறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சிக்கனமாக இருக்கணுங்க. எதையுமே அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க. அவசியமானது எதுவோ அதை மட்டும் வாங்குங்க. கையில் காசு இருந்தால் மெட்டலில் நீங்கள் முதலீடு செய்யலாம். தங்கம், வெள்ளி இதெல்லாம் வந்து வாங்கி வைக்கலாம். அதனால் மெட்டலில் முதலீடு செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் ஆடம்பர செலவுகளை குறைக்க பாருங்கள். ஏன்னா குரு பகவான் தான் தனம், தானியம், சம்பத்துக்கு உரிய கிரகம். அவர் 3 வீடுகளில் 3 ராசிகளில் மாறுறதுனால திடீர்னு வேலை சிலருக்கு போகும், திடீர்னு வந்து கையில் இருக்கிற காசு கரையும். குறுக்கு வழியில் ஏதாவது நம்ம போய் முன்னுக்கு வந்துடலான்னு முயற்சி செய்து அது முடியாமல் இருக்கிறதையும் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால வண்டி, கார் வாங்குறீங்களா, ரொம்ப அவசியப்பட்டால் கார் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா வாங்க வேண்டாம், விட்டுருங்க. வேறு, அதாவது தனியார் துறையில் இருக்கக்கூடிய போக்குவரத்தை பயன்படுத்திக்கலாங்க. அதே மாதிரி வீடு ரொம்ப அவசியப்படுதுன்னா வாங்குங்க, இல்லைன்னா அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க. ஏன்னா நல்ல வேலையில் இருக்கோம், நல்ல சம்பளம் இருக்குது, இஎம்ஐ என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சில அவசரப்பட்டு வாங்குவீங்க. ஆனால் திடீர்னு வேலை போகும். அதனால் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா குரு பகவான் 3 வீடுகளுக்கு மாறுறாரு. அப்படி இருக்கிறதுனால அதாவது வசதியாக இருக்கிறவங்க ஏழ்மைக்காக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏழ்மையாக
இருக்கிறவங்க திடீர்னு வசதியானவங்களாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணுங்க. சனி பகவான் மீனத்திலேயே இருக்கிறதுனால இந்த வருஷம் முழுக்க மழை நல்லா பொழியும், விவசாயம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ராகு கேதும் கடைசியாக தான், இந்த வருஷம் கடைசியில் தான் மாறுறாங்க. அதனால் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காதுங்க. மருத்துவத்துறை படுபயங்கரமாக வளர்ச்சி அடையும். மருந்துகளுடைய விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அறிவியல் துறை, ஆராய்ச்சித்துறை, வானவியல், அஸ்ட்ரானமி, சேட்டலைட்டு இதெல்லாம் நிறையா வளர்ச்சி அடையுங்க. அதே நேரத்தில் மனித வாழ்க்கை எந்திரமாகிட்டே போகுதுங்கிற ஏக்கமும் ஒரு பக்கம் கொண்டே இருக்குங்க. இந்த 2026ஆம் ஆண்டு இராணுவ புரட்சிகள் நிறையா நடக்கும். எல்லா நாடுகளுமே போட்டி போட்டுக்கிட்டு ஆயுதங்களை வாங்கி வச்சுப்பாங்க. ஏதோ நாளைக்கே சண்டை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லோரும் போட்டி போட்டு வாங்கி வைப்பாங்க. ஆனால் அங்கங்கே கலகங்கள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் மக்களிடையே ஒரு அமைதியான மனம் எல்லாருமே ஏங்குவாங்க. அமைதி, பாதுகாப்பு இந்த ரெண்டையும் தேடி தான் இந்த வருஷம் முழுக்க எல்லாருமே பயணிக்க போகிறோம். அமைதியும் வேணும், நிம்மதியும் வேணும்னு எல்லாரும் தேடுவாங்க. இந்த வருடம் எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் எல்லாரும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். இன்றைக்கி நண்பராக இருக்கிறவங்க நாளைக்கு எதிரியாக மாறலாம். யாரையும் பகைச்சிக்கவே கூடாது. பொறுமையாக முடிவுகள் எடுங்க. சிக்கனமாக இருக்க பாருங்கள். இருக்குது செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சிக்கனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சூரியனுடைய நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால சூரிய பகவானை வழிபடுவது நல்லது. சூரிய ஒளி உடம்பில் கொஞ்சம் நேரமாவது பட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சூரியனுடைய தானியமாகிய கோதுமையை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். சூரிய வழிபாடு செய்வதன் மூலமாக, யோகா தியானம் செய்வதன் மூலமாக இந்த 2026ஆம் ஆண்டு எல்லோருக்குமே நலமாக இருக்குங்க. அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய பலன் தரும் பரிகாரங்கள் பகுதியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த புது வருடம் 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக விளக்கமாக பரிகாரங்களுடன் தொடர்ந்து பார்ப்போங்க. நெஞ்சிற்கினியவர்களை, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகத்தையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.